அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு தொடர்ந்து திருமந்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் திருமந்திரத்தின் முதல் தந்திரத்தில் நிறைவு பகுதியாக இருக்கிற நடுநிலைமை என்கிற அதிகாரத்தில் சில பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 321வது பாடல். இந்த பாடலிலும் நடுநின்றார் என்று 4 அடியிலே இன்றைக்கி சொல்கிறார். நடுநிலைமை என்றால் என்ன என்று நான் நேற்றே சொன்னேன். முந்தின பாடலில் கூட சொல்லியிருக்கிறேன். நடுநிலைமை என்பது உலகியலாக இருக்கிற பொருள் அல்ல. உங்கள் உடம்பில் எது அந்த இடத்தில் நின்று பயிற்சி பெற வேண்டும், அனுபவம் பெற வேண்டும். அது பெறாமல் நீங்கள் எதையும் பெற முடியாது. எப்படி பெற்றால் என்ன ஆகும்? பாட்டு சொல்கிறார், நடுநின்றார் நல்ல கார்முகில். யாரெல்லாம் இதுக்கு முன்னே இந்த நடுவில் நின்று பெரிய ஆளானாங்க? கார்முகில் வண்ணன் திருமால். திருமந்திர பாட்டு வைணவர்கள் யாரும் கோச்சிக் கொள்ளாதீங்க. திருமூலர் சொல்கிறார், நடு நின்றார் நல்ல கார்முகில் வண்ணன். அவர் அந்த நடுவில் நின்று பயிற்சியில் தான் அந்த எல்லைக்கு போனார். நடு நின்றான் நல்ல நான்மறை ஓதி. நான்மறை ஓதினா வேதங்களை ஓதக்கூடிய பிரம்மா. அந்த நான்முகன் என்கிற பிரம்மா எப்படி போனார்? நடுவில் நின்று அந்த தவத்தினால் பிரம்மன் என்ற எல்லைக்கு போனார். முதலடி அந்த நடு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் திருமால் பயிற்சினால் அந்த எல்லைக்கு போனார். 3வது அடி நடு நின்றார் சில ஞானிகள் ஆவர். அந்த நடுவில் நிற்கிற பயிற்சினால் சில பேர் ஞானிகளாக ஆனாங்க. நடு நின்றார் நல்ல நம்பனுமாமே. அதே மாதிரி நடுவில் நின்று நான் சிவருமானுடைய திருவடிகளை போய் சென்று அடைவேன் என்று இந்த பாடல் சொல்லுது. இந்த நடுநிலைமையில் ஒரு திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தில் ஒரு குரல் போட்டார். தக்கார் தகவலர் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும். 4 பொருள் இருக்குது. இப்போ திருக்குறளை கேட்டோன்னே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஏன்னா 4 பொருள் இருக்குது, அது ஒரு பொருள் தானே நாங்கள் படிச்சிருக்கோம். நீங்கள் 4 பொருள், இந்த மெய்ஞானத்துக்கு வந்து 4 பொருள் எடுத்துக்கணும். தக்கார் இவன் தகுதியுடையவர், தகவலர் தகுதி இல்லாதவர் என்பதை எப்படி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் சொல்கிற எச்சம், எச்சத்தால் எச்சம் என்பதற்கு ஒரு பொருள் புகழ். ஒரு மறைந்து போன ஒரு பாடு, அவர் எஞ்சி இருக்கிற புகழ் இருக்குது, அதை வச்சு தான் அவர் தகுதி உடையவராக இல்லையா? இப்போ திருவள்ளுவர் மறைந்த 2000 ஆண்டுகள் ஆகிட்டு. இன்றைக்கு திருவள்ளுவரை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். நம்ம திருவள்ளுவர் இருக்கிறோம். சார் திருவள்ளுவர் தெரியாதா? இன்னும் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி. ஏன்? அவ்வளோ ஆளுமை, அவ்வளோ பெரிய ஞானி, நடுவில் நின்றவர். அதனால் இன்றைக்கு அவர் திருவள்ளுவர் மறைந்த 2000 ஆண்டுகள் ஆகியும் நம்ம திருவள்ளுவரை நம்ம ஊர் சொந்த உறவினர் மாதிரி பேசுகிறோம். தக்கார் அவர் தான். அவருடைய எச்சம் நெஞ்சிருக்கிற புகழ். இது எல்லா ஞானிகளுக்கும் பொருத்திக்கலாம். தக்கார் தகுதி உடையவர்கள், நடுநிலை நின்றவர்கள். இன்னொரு பொருள் எச்சம், மக்கள்னு அர்த்தம். தகுதியில் எப்படி? அவருடைய மக்கள் எச்சத்தால், அவருடைய எச்சம் மக்கள், எஞ்சியிருக்கிற மக்கள். நல்ல தவம் பண்ணால் நல்ல மக்களை பெறலாம். நம்ம மக்கள் யாருன்னு நாம் செய்த தவம் நிரூபிச்சிடும். தவத்தலைவி ஆகுமாம் நம்முடைய மக்கள். 2வது பொருள். அதுக்குள்ளே ரொம்ப உள்ளே போனால் சிக்கல் வரும். நீங்களே உங்கள் அனுபவத்தில் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் பொருள் புகழ், 2வது பொருள் மக்கள், நீங்கள் பெற்றெடுத்த மக்கள். 3வது பொருள் அகத்தியர் சொல்கிறார், அகப்பே சித்தர். சைவம் ஆனதடி அகப்பே, சைவம் இல்லையாகில் ஜலமொரும் கண்டாயே. இது ஒரு பரிபாஷையாக மெய்ஞானத்தில் சொல்லப்படுகிற ஒரு பாட்டு, அகப்பே சித்தர் பாட்டு. ஒருத்தர் இறந்து போன ஒரு பாடு. இறந்து போனவரை பார்த்தோன்னே சொல்லிடலாம், இவர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா. உடம்புடைய கூரை வச்சே சொல்லிடலாம். இது பரிபாஷையாக இருக்குது. தக்கரவை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். உடம்பில் நீங்கள் இறந்த உடனே என்னென்ன வெளியாகுது அதை வைத்தே இந்த உடம்பு, இந்த ஜீவன் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க, வந்து தொட்டு பார்த்துட்டு போயிட்டார். ஏன்னா சில்லிட்டு போச்சு, 98.4 போயிடுச்சு, சூடு போயிடுச்சு. புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைநடுவே விலகுகின்ற கற்பூரவுக்கு போயிடுச்சு, சில்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த ஜோதின்னு சொல்லிட்டு வர பாருங்க, அந்த ஜோதி போயிடுது. அதனால் தானே பல பேர் கிராமத்தில் அப்படி பார்ப்பான், இல்லைங்க போயிட்டாருங்க. ஒன்றும் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியாது, அவன் பார்த்தோன்னே சொல்லிடுறான். நம்ம இப்போ மருத்துவர்கள் வந்து கையில் பேட்டரி டார்ச் லைட் கொண்டு வராங்க. இறந்துட்டாரான்னு பார்க்கறதுனா அப்படி போய் டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, லைட்டு உயிரோடு இருக்கிறார். ரிஃப்ளெக்ஷனே இல்லை, ஒரு பிரதிபலமும் இல்லைன்னா உள்ளே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஜோதி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜோதி புறப்பட்டாருங்க. இதுக்கு முன்னே ஜோதி முருகனாக இருந்தாருங்க, இப்போ வெறும் முருகன் தாங்க இவர். புறப்பட்டார். ஏன்னா பேர் வந்து 3 இடத்துல இருக்காது. பிறந்த குழந்தைக்கு பேர் இருக்காது, கல்யாண போல் பேர் இருக்காது. மாப்பிள்ளை வந்துட்டாரா, மாப்பிள்ளை சாப்பிட்டாரா. இறந்து போன ஒரு பாட்டு பேர் இருக்க மாட்டார்.
எப்போ எடுக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இது 3வது பொருள். 4வது பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருள் என்ன என்று கேட்டால், இறந்து போன உடனே பேசிக்குவாங்க கிராமத்தில், ஐயா சொர்க்கத்துக்கு தாங்க போகிறாங்க, ஏன் 1000 பேர் பின்னாடி அழுதுட்டு போகிறான். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சான்றுக்கு சொல்ல வேண்டுமானால் பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவை சொல்லலாம். புறந்தார்கள் நீர்மல்க சாகிர் சாக்காடு இறந்துகோல் பெற்றதுடைத்து. திருக்குறள். ஒருவர் செத்து போனார்னா 1000 பேர் 1,00,000 பேர் அழுது அரற்றி இப்படி நல்ல மனுஷன் போயிட்டாரே என்று புறந்தார்கள் நீர் மல்க சாகிர், அந்த அப்படிப்பட்ட சாவை இறப்பை பிச்சை எடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம். இறந்துகோல் பெற்றதுடைய திருவள்ளுவர். இன்னும் சில பேர் சாப்பான், நல்லப்பா போய் தொலைஞ்சாண்டாங்க, இனிமேல் ஊர் நிம்மதியாக இருக்கும்னா. 4 பொருள் சொல்லியிருக்கேன். இப்போ திருக்குறளுக்கு வரேன், நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுநிலைமை. இப்போது திருமூருடைய நடுநிலைமைக்கு வாங்க. யார் நடு நிற்கிறாங்களோ அப்படி நின்னதுனால அவர் எங்கே போனாராம்? கார்மிகில் வண்ணனா திருமாலா உயர்ந்தார். அது பதம். ஒவ்வொரு தேவரும் முயற்சினால், பயிற்சினால், தவத்தினால் அந்தந்த எல்லைக்கு போகிறாங்க. இந்திரனே அப்படி தான் வராரு. இந்திரன் கோட்டை விட்டான பதவி போடும், அப்புறம் வேறு ஒரு இந்திரன் வந்து வராங்க அந்த பதவிக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். பாட்டு பாருங்கள். நடு நின்றார் நல்ல கார்மிகில் வண்ணன், அவர் அந்த எல்லைக்கு நடுவில் இருந்து போனார். நடு நின்றார் நல்ல நான்மறை ஓதி, 2வது அடி. நான்மறை ஓதுகிற பிரம்மா அந்த தவத்திலிருந்து நான்முகன் ஆனார். 3வது அடி. நடு நின்றார் சில ஞானிகள் ஆவர். இப்போ பெரிய ஞானிகள் சொல்கிறோமே, பெரிய பெரிய முனிவர்கள் சொல்கிறோமே, எல்லாரும் இந்த நடுநிலை தவத்தில் இருந்து தவத்தினால் உயர்ந்து அந்த எல்லைக்கு போனவங்க. நடு நின்றார் சில நம்பணும் மாமே. எனவே நானும் அந்த ஞானிகளுடைய முயற்சியில் இருந்து, நடு நிற்கிற பயிற்சியில் இருந்து நான் அந்த சிவபெருமான் திருவடியை போய் சேர்ந்தேன். இப்போ நல்லா கவனிங்க. நடு நிற்றல் என்றால் 2 பொருள். சில அறிஞர்கள் நடு என்பது புருவ நடுவை சொல்லுகிறார், ஈரிதழ் தாமரை. சில அறிஞர்கள் 1000 இதழ் தாமரையாக இருக்கிற சகசர தலத்தை குறிப்பிடுகிறார்கள். யாருக்கு எது அனுபவத்தில் இருக்கிறதோ அங்கே சொல்லலாம். எனவே சகசரத்தலம் அல்லது புருவ நடுத்தில் நின்றால் திருமால் ஆகலாம். அந்த பயிற்சியில் நின்றால் நீங்களும் பிரம்மனாகலாம். அந்த பயிற்சியில் நின்றால் நீங்களும் ஞானியாகலாம். அந்த பயிற்சியில் நின்றால் நீங்களும் இறைவனுடைய திருவடியை அடையலாம். எனவே இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த பயிற்சியில் வந்து நிற்கிறோம்னா மன தூய்மை இருந்தால் தான் பெற முடியும். எது மன தூய்மை? மனத்துக்கண் மாசிலன் ஆதலே அறம் என்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எனவே மன தூய்மை தான் உங்களை போய் அங்கே நிறுத்த முடியும். மன தூய்மை இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். தமிழில் அழகாக 2 சொல்ல ஒரு பழமொழி இருக்குது சார். நினைக்க தனக்குன்னு இருக்குது. நினைக்க தனக்கு. நானும் அந்த தலைப்பில் ஒரு நூல் எழுதினேன், ஒருத்தரும் வாங்கலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சார், மற்றவங்களுக்கு இல்லை. மற்றவங்களாம் நல்லா இருக்கணும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நீங்கள் உலகத்தை வாழ்த்துனீங்கன்னா அந்த வாழ்த்து உங்களுக்கே திரும்பி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது அப்படியே அதே வேகத்தில் உங்களுக்கு திரும்பி வரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லாரும் வாழ்த்துங்க, உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான். நினப்பு தான் பொழப்பை கெடுக்குதுன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. நல்லதை நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நிகழும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒருவர் மனம் எவ்வளோ தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு வரும். ஒன்று நினைவுக்கு வருது. நான் கிராமத்திலேருந்து வந்தேன். கிராமத்தில் கோபம் வந்துட்டால் சண்டையில் இந்த வேகமாக அந்த சத்தியமாக வாழலாம்ல. கிராமத்தில் பாவம் படிப்பறிவு இல்லாதவர் தான், ஆனால் யோக்கியமாக வாழ்ந்த அவர் சொல்லுவார், என்னையா அப்படி சொல்கிற, நான் யார் தெரியுமா, நான் சொல்கிறது சத்தியமான வாழ்க்கை, என் உடம்புல போடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சுத்தமானது, சத்தியமானது, அதோட நான் கட்டிக்கிற லங்கோடு அதோட தூய்மையானதுன்னு கோபத்தில் சொல்லுவார். அவர் சொல்கிறது சத்தியமான வார்த்தை. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கிறார். நான் கட்டியிருக்கிற லங்கோடு சுத்தமானதுங்கிறார், தூய்மையானதுங்கிறார். என் உடம்புல போடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சுத்தமானதுங்கிறார். இப்படி சொல்கிறதுக்கு ஆண்மை வேணும் சார், துணிச்சல் வேணும். இல்லை ஒழுக்கம் கட்டப்படி சொல்ல முடியாதுல்ல, தப்பு பண்ணுறபடி சொல்ல முடியாதுல்ல, நேர்மையானது தான் நான் சொல்ல முடியும். இப்போ நேர்மையாக ஒருத்தன் இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான்னா, மன தூய்மையோடு இருக்கான்னா, அவன் அந்த இறைவனை நாளும் பார்க்குறான், தனக்குள்ளே அந்த ஜோதியை பார்க்குறான், புருவனோடு தியானத்தில் இருக்கிறான், ஒளிநெறி பயிற்சியில் இருக்கிறான். அதனால தான் துணிச்சலோடு அவனால் எதையும் எதிர்கொள்ள முடிகிறது. அப்படி நடுநிலை தியானத்தில் ஒளிநெறி பயிற்சியில் நிற்போம், உய்தி பெறுவோம், உயர்வோம். அனைவருக்கும் வணக்கம்.